Hi, Mani. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், ஃபுல் ஸ்க்ரீன் பண்ண முடியுமா உங்களால? ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க ஜூம் பண்ணிக்க முடியும் சார் உங்க சைடுல. ஓகே. இப்போ எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு. எனக்கு ஆகல, பட் நான் பண்ணி பார்க்குறேன். ஓகே. பண்ணி பாருங்க. நீங்க அங்க உங்களுடைய செட்டிங்ல நீங்க போயிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா வந்துரும். அந்த 3 டாட் இருக்குல்ல, ஓகே சார். அந்த ஹேண்ட் ரைஸ் சிக்னல் பக்கத்துல 3 டாட் இருக்கும். அது உள்ள போயிட்டு நீங்க உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்துரும். ஓகே. நான் ஐ தாட் ஓகே. ஐடிசி வந்து நீங்க எந்த பக்கம் சார் பயாஸ் திங்க் பண்றீங்க ஹர்விஜன் சார்? நான் ஐடிசி வந்து மேலே சார் நினைக்கிறேன். அரௌண்ட் நான் ஒரு 420 ஒரு 430 வரைக்கும் அந்த அரௌண்ட் ஒரு 6000 குவான்டிட்டி வச்சிருக்கிறேன். நான் லாங் டைம் ட்ரேடர் ஆக்சுவலா மோர் தென் 140 வாங்க ஆரம்பிச்சேன். இடையில கொஞ்சம் வித் வச்சுட்டு இருக்கிறேன். பட் ஒரு சின்ன குவான்டிட்டி வந்து கொஞ்சம் லைட்டன் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். ஒரு அரௌண்ட் 2000 குவான்டிட்டி லைட்டன் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட்டு மோர் தென் 7 மந்த்தாவே அப்படியே ஸ்டாக்னண்டாகவே இருக்கு. இல்ல ஏன் சொல்றேன்னா, இப்போ நம்மளுடைய இண்டெக்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நம்ம இண்டஸ்ட்ரி ஸ்டெபிலிட்டி கன்ஃபார்ம் ஆகாத வரைக்கும் எஃப்எம்சிஜி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோ இருக்கும். நமக்கு அங்க இண்டெக்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆனாதான் இங்க வந்து நமக்கு வந்து இறங்குறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஓகே, ஃபண்டமெண்டலா. சரிங்களா? இப்போ அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ ஸ்டேபிளா தான் இருக்கிறாங்க. இப்போ ஸ்டேபிளா தான் இருக்கிறாங்க. சோ இந்த லோக்கு கீழே போகும்போது வேணா நம்ம என்ன பண்ணலாம், நீங்க நினைக்கிற பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். புரியுதுங்களா? பாருங்க, கான்டெக்ஸ்ட் பண்ணுவோம் சார். நான் ஃப்ரெண்ட ஜாயின் பண்ண வைக்கலாமா சார்? இதுல தாராளமா வைக்கலாம் சார். மார்க்கெட் ப்ரொஃபைல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வரலாம். ஆமா சார், நாங்க 2 பேரும் தான் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல தலைய பிடிச்சிட்டு இருக்கோம். எனக்கு அந்த லிங்க் மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சீங்கன்னா அவரை இன்வைட் பண்ணுவேன். ஓகே, எங்க போடணும் லிங்க்? லிங்க் சாட்ல போட்டுமா? போடுங்க சார். சாட்ல மீட்டிங் லிங்க். மீட்டிங் லிங்க் காப்பி பண்ணி சாட்லயே போடு. ஓகே சார். ஓகே. ஸோ நம்ம எதை பத்தி யோசிக்க தேவை. மார்க்கெட் ப்ரொஃபைல பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம்னா, லேட்டஸ்ட் டே வந்து என்ன ஃபெசிலிட்டேஷன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. லேட்டஸ்ட் டேல நமக்கு அவங்க ஐபிஏ கூட பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ ஃபுல்லி வந்து பேலன்ஸ்டா தான் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு இங்க ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நோ டிசிஷன். ஓகேங்களா? நோ டிசிஷன். ஒரே விஷயம், புவர் ஹை இருக்கு, அவ்வளவுதான். ஸோ புவர் ஹை இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன தெரிய வருது, பையிங் ஒன்றும் கம்ப்ளீட் ஆகல. ஓகேங்களா? பையிங் ஒன்றும் பெண்டிங் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்ல இந்த இடத்துல வந்து செல்லர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா செல்லர் என்ன பண்ணும், இந்த லோவை கட் பண்ணி எனக்கு ப்ரூஃப் கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்ப 2 விதமா எடுத்துக்கலாம். இப்ப புவர் ஹை அப்படின்னும் போது ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது, உங்களுக்கு ஒன்றும் பையிங் வந்து கம்ப்ளீட் ஆகி வரல. அப்போதான் நமக்கு அங்க செல்லிங் டெயில் கிரியேட் ஆகும். அது வரல. இல்ல இந்த இடத்துல டாமினேட்டட், இப்போதைக்கு அது வந்து வீக்கர் ரெஃபரன்ஸா இருக்கு. அது வந்து டாமினேட்டடா வந்து நமக்கு வந்து செல்லர்ஸ் வராங்கன்னா அது வந்து ஷார்ட்டர் ரெஃபரன்ஸா மாறும். ஓகேங்களா? அப்ப ஷார்ட்டர் ரெஃபரன்ஸா அது மாறணும் அப்படின்னா அதோடைய வேலை என்ன பண்ணணும், நமக்கு இந்த லோவை கட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஆனா என்ன பண்றாங்க, இந்த இடத்துல ரெஸ்பான்சிவ் பை புடிச்சு நிறுத்துறாங்க. ஸ்டில் நமக்கு ஹோப் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து இந்த டேவோட ஃபெசிலிட்டேஷன்ல நமக்கு இருக்கு. இதுக்கு ப்ரீவியஸ் டேவா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுவும் நமக்கு வந்து நல்ல அழகான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் தான், பேலன்ஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்கு.
ஓகே, குறையே இல்ல. இந்த பக்கமும் டெய்ல் இருக்கு, இந்த பக்கமும் டெய்ல் சின்னதா இருக்கு. சரிங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7 ஆல்மோஸ்ட் நல்ல ஸ்டேபிள் பிஓசி தான். ஓகே. ஸோ நல்லா இங்க வந்து பையர் அண்ட் செல்லர் 2 பேரும் பேலன்ஸ்டா இருக்காங்க. ஓகேங்களா? நல்ல பேலன்ஸா இருக்காங்கன்னா என்னங்க? லிக்விடிட்டி இருக்கு. இவன் செல் பண்ண அவங்க வாங்க பண்றாங்க. 2 பேர் கூட நல்ல லிக்விடிட்டி டிரான்சாக்ஷன். ஏன்னா லிக்விடிட்டி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகாது? உங்களுக்கு டிமாண்டோ இல்ல சப்ளையோ ஸ்ட்ராங் ஆகாது. ஓகே. ஓகே, லிக்விடிட்டி குறையும் போது டிமாண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும், மார்க்கெட் மேல போகும். இல்ல சப்ளை அதிகமாகும், மார்க்கெட் கீழ. இப்போ அதுக்கு முந்தின நாள் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? அதுவும் உங்களுக்கு நார்மலா தான் இருக்கு. பர்ஃபெக்ட்டா. ஸோ அண்ட் லோ மார்க்கெட் இந்த லோக்கு வந்த உடனே உங்களுக்கு என்ன கிரியேட் ஆயிருக்கு? ப்ராப்பரா பி ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இப்படி கீழே வந்தது நான் வந்து ஷார்ட் கவரிங்கா எடுத்துட்டேன்னா, ஷார்ட் கவரிங் முடிஞ்சிட்டு கீழே போகும்போது தான் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து கீழே டவுன் சைடு கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இப்போ இந்த நடக்கிற இந்த விஷயம் வந்து ஷார்ட் கவரிங்கா நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஷார்ட் கவரிங்கா நம்ம எடுத்துக்கலாம். எப்போ? எனக்கு இங்க ப்ராப்பரா என்ன ஆகணும்? எனக்கு லோ வந்து கட் ஆகணும். கரெக்ட்டுங்களா? இல்லனா அது என்னவா மாறுது அர்த்தம்? அக்குமுலேஷனா மாறுது. மேல கீழ போகாது. ஆமா, அவ்வளவுதான். அப்போ இங்க நீங்க இன்வெஸ்டரா இருக்கும்போது என்ன பண்ணலாம்? கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். ஓகே சார். 420 லெவலுக்கு பொறுமையா இருக்கலாம். அப்படியே நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? உங்களுடைய இங்க ஸ்டாக்கோட கவுண்ட வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுக்கு ஒரு ஓடிஎம்ல ஒரு புட்ட மட்டும் நீங்க என்ன பண்ணலாம்? பை பண்ணி வைக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? உள்ள இருக்க ஸ்டாக்குக்கு நீங்க என்ன பண்ணலாம்? ஹெட்ஜ் பண்ணி வச்சுட்டு அமைதியா இருக்கலாம். ஒரே ஒரு லாட். உங்களோட பொசிஷன் சைஸஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களுக்கே தெரியும். பண்ணி வச்சுட்டு அமைதியா இருக்கலாம். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் ஆனா என்ன பண்ணலாம்? நம்ம இங்க இருக்க ஸ்டாக்கை கொஞ்சமா வெளியே எடுத்துட்டே இருக்கலாம். இந்த புட்டு எங்க போய் நிக்குதோன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடலாம். ஓகே. ஓகே, இதுதான் நம்ம பிசினஸா பார்க்கணும். இமோஷனலா ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஓகே. சரிங்களா? ஸோ இமோஷனல் நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்வெஸ்டரா பிசினஸா பார்த்தோம்னா நமக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் ஒரு அளவுக்கு ஐடியா வருதுங்களா? கான்டெக்ஸ்ட் எப்படி பார்க்கணும்? ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண? அதானே பார்த்தேன், ஆள் வரலையேன்னு. என்னது? மாருதி சார். மாருதி, அதானே மாருதி ஃபேன் அவரு. வாங்க லவண்யா மேடம், குட் ஈவினிங். சேம் ஐடிசி ஸ்டோரியே தான் வருது மாருதிக்கும். சத்யா, அக்குமுலேஷன் இருக்கா கணேஷ்? அப்படிதான் இருக்கு. 4 பிபிஓஸ் இருக்கு அதுல. ஆமா, நல்ல பிபிஓசி இருக்கு. ஓகேவா? சோ ஆனா பிபிஓசி கீழ போய் ஏன் இங்க க்ளோஸ் வச்சாங்க? அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணோம்ல நம்ம. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. பிபிஓசின்னு பாக்குறோம், ஃபெசிலிட்டேஷன்ஸ் பாக்கும்போது பிபிஓசி கீழ ஏன் க்ளோஸ் வச்சிருக்காங்க? அப்போ இந்த டெய்ல நம்ம கொஞ்சம் நோட் பண்ணணும். ஓகே, அப்ப லெவல் மார்க் ஆகுது இல்ல நமக்கு. சோ நாளைக்கு என்ன ஃபெசிலிட்டி ஆகுதுன்னு பார்க்கணும். சத்யா, ரெடியா இருங்க. எஸ் சார். கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இறங்கிடும். கொம்பனை இறக்கிட வேண்டியதான் கும்கிய. சார் பிபிஓசி கீழ க்ளோஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டே பிரைஸ் கீழ வர சான்சஸ் இருக்கு சார். ஆமா சார், இப்போ உங்களுக்கு பிபிஓசி கீழ எதுக்கு இவங்க போய் க்ளோஸ் வைக்கிறாங்க? see இந்த டேவையும் எண்ட் ஆஃப் த டைம்ல இது வந்து லேட் ஸ்பைக் தான் ஆக்சுவலி. ஓகே ஓகேங்களா? we can consider this as a late spike. ஓகே, சரிங்களா? அப்போ ஏன் லேட் ஸ்பைக் வச்சிருக்காங்க? அது முக்கியமான பாயிண்டா இருக்குல்ல. நம்மள செல்லரை ட்ராப் பண்றதுக்கா? ஓகே, இங்க பிபிஓசி. ஓகே, இப்பதான் நம்ம பேசணும் ஐடிசில. இந்த இடத்துல பிபிஓசினால என்ன ஆகுது உங்களுக்கு? ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்றாங்க. ஓகே, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன? நம்மளோட 13 பீரியட்ல மோர் தென் 80% ஆஃப் பீரியட் என்ன பண்றாங்க? மார்க்கெட் இந்த இடத்துல பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இந்த பிரைஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அவங்க டிசிஷன் என்ன பண்றாங்க? இந்த பிரைஸ்க்கு வந்தவன் தான் ஏதர் அப் சைட் டிசிஷன் எடுக்கிறாங்க இல்ல டவுன் சைட் டிசிஷன் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல தான் அவங்க டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமா பண்றாங்க. ஓகே ஓகே, அப்படி பண்ண பிறகு அதோட ரிசல்ட் ஏன் கீழே போச்சு? அப்போ லாஸ்ட் மினிட்ல
இங்க போட்ட செல் ஆர்டருக்கு அகைன்ஸ்டா பை ஆர்டர் கவுண்டர் பண்ணாம மிஸ் பண்ணிட்டாங்களா? கொஸ்டின் வருதுங்களா? எஸ் சார். இப்போ இப்போ இங்க டிரான்சாக்ஷன் என்ன ஆகும்? இங்க இந்த பக்கம் 1000 வந்து செல் போடுறாங்க, இந்த பக்கம் 1000 வந்து பை போடுறாங்க. இப்படியே மாறி மாறி போட்டுட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? எஸ் இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதாவது ஆர்டர் வந்து மிஸ் ஆயிடுச்சா லாஸ்ட் மினிட்ல? அப்ப என்ன இருக்கலாம்? செல் டாமினேட்டடா கீழ போயிருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு என்ன பண்ணிருக்கலாம்? ப்ரீவியஸ் டே லோல போய் புடிச்சிருக்கலாம். ஓகே. ஏன்னா ப்ரீவியஸ் டே லோல ரெடி ஆர்டர் இருக்கும். ஓகே. ஸோ அந்த ரெடி ஆர்டர் போய் பிளாக் பண்ணிருக்கலாம். அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு சப்ஜெக்ட் டு ஒரு கொஸ்டினா தான் இருக்கு. இப்போ அகைன் மார்க்கெட் வந்து நாளையோட ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம்? இந்த டேவோடைய ரெஃபரன்ஸை வச்சுட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே ஓகே சத்யா. எஸ் சார். சார் ஆக்சுவலா இந்த ப்ரீவியஸ் டேஸ் கொஞ்சம் போனோம்னா அந்த ஒரு பெரிய விக் இருக்கு சார், பையிங் விக். பையிங் விக் இருக்கு. அதுதான் உங்களுக்கு மார்னிங்கே டாமினேட் பண்ணிடுச்சு. உங்களுக்கு மார்னிங்கே இங்க டாமினேட் கொடுத்தாங்க. ப்ரீவியஸ் டேனா இன்னும் கொஞ்சம் முன்னாடி தான் சார். மேபி அந்த 4th 5th டேஸ் நினைக்கிறேன் மந்தோட. ஸ்விங்கர் சொல்றீங்க? ஸ்விங்கர் சொல்றீங்க நீங்க? இல்ல சார், இந்த டே தான் சார். 5th சார், Thursday-வா Wednesday 5th of June. 5th விடுங்க, அது ரிசல்ட் டே பக்கத்துல. அதுக்கிட்ட போவேனா? அதுக்கிட்ட போவேனா? அதை விடுங்க. நமக்கு இங்க இருக்க டாமினேஷன் முடிஞ்சாதான் அவனை பார்க்க வேண்டியதா இருக்கும். இந்த இடத்துல நமக்கு ஒரு பையிங் டெய்ல் இருக்கு இந்த 4th அன்னைக்கு. ஓகேங்களா? இங்க இருந்து மார்க்கெட் புல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அக்குமுலேஷன் பண்ணிட்டு போவாங்க மேல. ஏன் இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்குன்றது நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும். மண்டே அன்னைக்கு காலையில ஓப்பனிங் பார்த்தோன்னு தெரிஞ்சிடும். ஸோ ரெடியா இருப்போம். நம்ம என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு ரெடியா இருப்போம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் எப்படி பார்க்கணும்னு தெரியும். அது பிரகாரம் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுல வேற ஏதாவது டவுட்டா இருக்குங்களா உங்களுக்கு? இல்ல சார், அந்த லேட் ஸ்பைக் நான் கவனிச்சேன். ஸோ அந்த இப்போ வந்து அந்த 3rd வந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அந்த டைம் ஃப்ரேம் கிட்ட இருக்கிறதுனால ஒரு பையிங் டெய்ல் ஜோன்ல நிக்குதுன்னு நினைச்சு அதை வாட்ச் பண்றதுக்கு. ஆமா, அது இருக்கு கீழே. நமக்கு இந்த இடத்துக்கு பதில் சொல்லிட்டோம். இந்த இடத்துக்கு பதில் சொல்லிட்டு போனா நம்ம ஃபர்தரா ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அப்படியே வாங்க. ஸோ நீங்க கேட்குற ஸ்டாக்கு இப்போ முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த ஸ்டாக்கோட சேர்த்து பிபிஓசி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா டெய்லும் லேட் ஸ்பைக்கும் டிஸ்கஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரிலேட்டடா அப்படியே நம்ம டிஸ்கஸ் பண்ண அதுல இருக்க உங்களுக்கு அந்த காம்பனன்ட்ஸ்ல இருக்க டவுட்டை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஏதாவது பிடிக்காத ஸ்டாக்க சொல்லுங்க. ஏசியன் பெயிண்ட் வரும். ஏசியன் பெயிண்ட்ஸ் அப்ப ஏசியன் பெயிண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? க்ரூட் ஆயிலையும் பார்ப்போம். பாத்தீங்களா? க்ரூட் ஆயில் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? ஒரு அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏசியன் பெயிண்ட்ஸ் பார்க்கும்போது க்ரூட் ஆயிலையும் பாருங்க. ஓகே. நல்ல பை கொடுத்துருக்கேன். சூப்பர்பா. இப்போ பாருங்க கணேசன், இப்போ இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பி ப்ரொஃபைல் நமக்கு கொடுத்துருக்கு. அக்குமுலேஷன்ல பி ப்ரொஃபைல் வருது. அந்த பி ப்ரொஃபைல் பேலன்ஸுக்கு மேல இன்னைக்கு பி ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. கவனிச்சிங்களா? ஆமா, இதுதான் நோட்டிங் பாயிண்ட். இப்போ இங்க நமக்கு ஒரு பி ப்ரொஃபைல் வந்திருக்கு. இந்த பி ப்ரொஃபைலோடைய பேலன்ஸ் ஜோனுக்கு மேல கொண்டு போய் இந்த இடத்துல நீங்க நிறுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் ஆகுது? இந்த இடத்துல நமக்கு என்ன கிரியேட் ஆயிடுச்சு? இங்க செல்லர்ஸால கிரியேட் பண்ணுது. செல்லர்ஸால கிரியேட் பண்ணுது. இந்த இடத்துல வந்து சப்ளையால் நமக்கு கிரியேட் ஆனது. இப்போ இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பையை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆனா இந்த இடத்துல பேலன்ஸும் நடக்குது. பிபிஓசியாவும் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்போ இதோட ரிசல்ட் நமக்கு என்னவா இருக்கும் நாளைக்கு?
இன்ட்ராடே பிபிஓசி கான்செப்ட் பிரகாரம் மார்க்கெட் ஓப்பன் ஆகி பிபிஓசிலேருந்து அப்படியே சப்போர்ட் எடுத்துட்டு போயிடணும். பிபிஓசி தாண்டி வரக்கூடாது. இந்த பேலன்ஸுக்கு கீழே ரிஜெக்ஷன் வரக்கூடாது, மேலே நமக்கு அக்செப்டன்ஸ் வரணும். ஓகே. மற்ற எதுவும் குழப்பிக்காதீங்க, கிளியரா இருக்கு. இதுக்கு அப்புறம் வந்தா பாத்துக்கலாம். இதுக்கு கீழே வந்தாதான் அது இந்த டெய்லோடைய ரிப்பேர் எல்லாம் ஒர்க் நடக்கும். இந்த இடத்துல ஒரு ரிப்பேர் நடக்கும். ஓகே கணேசன் சார். ஓகே, தேங்க்யூ. இப்போ நிறைய ஸ்டாக் வந்து ஃப்ரைடே பிரேக் அவுட் ஆச்சு. அது ஏதோ ரீசன் இந்த குவார்டர்லினால அப்படி ஆயிருக்குமா, இல்லை வேற எதுவும் ரீசன் இருக்கு? ஃப்ரைடே நிறைய ஸ்டாக் என்ன இருக்கு, பிரேக் அவுட் கொடுத்துருக்கு நிறைய ஸ்டாக். ஓகே. இப்போ 2-3 ரீசன் பார்த்துருப்பீங்க. நம்மளோட ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து பாசிட்டிவ் வியூ வந்து பாசிட்டிவ் வியூ வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய இதுக்கு இல்ல. நீங்க ஸ்டாக்ஸ் ரெகுலரா அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அது பாசிட்டிவ் வியூ கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறமா நமக்கு இப்போ ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? ஓகே. பட் அது குவார்டர்லி வேற கொஞ்சம் எண்ட் இருந்துச்சு இல்லையா, அதனால ஆமா, ஆஃப் ஏலி எண்ட் இருக்கு. டிவிடெண்ட் ஏதாவது செட்டில் பண்ணிருக்கலாம். பட் இது வாட் எவர் இட் இஸ், நமக்கு இங்க டெக்னிக்கலா தெரியும் கணேசன். நீங்க ரொம்பலாம் இனிமேல் மார்க்கெட் ப்ரொஃபைல் உள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து இதை ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா போதும். நம்ம நியூஸ் அதெல்லாம் ரொம்ப மெனக்கெட்டுக்கே வேண்டாம். ஓகே ஓகே. நமக்கு இங்க ரிஃப்ளெக்ட் கிளியரா தெரிஞ்சிடும் டெக்னிக்கலா. கொஞ்சம் டீப் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் ஒரு விஷயம். ஸோ அந்த டீப் லேர்ன் தான் அந்த 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 அட்டம்ப்டை தான் எடுக்க மாட்டாங்க அவங்க. அந்த மேலோட்டமாவே இருக்கிறாங்க மார்க்கெட் ப்ரொஃபைல். அதுதான் விஷயம். அந்த ஒன்ஸ் இன் எ வைல், இப்போ வந்து ட்ரேடிங்ல இவ்வளோ வருஷமா இருக்கிறோம், ஒன்ஸ் இன் எ வைல் வந்து இந்த நம்ம வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டோம், கலைச்சி போயிட்டோம் ஆல்ரெடி மார்க்கெட்ல. ஓகேங்களா? கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் மூவிங் ஆவரேஜ் கான்செப்ட், மாதிரி ஏகப்பட்டது நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆல்ரெடி. நிறைய டைம் அதுக்கு நம்ம கொடுத்துட்டோம். நிறைய டைம் கொடுத்துட்டு நம்ம என்ன ஆயிட்டோம், இப்போ நம்ம எக்ஸாஸ்ட் ஆயிட்டோம். இப்போ எக்ஸாஸ்ட் ஆகிற பிறகுதான் இப்போ நமக்கு என்ன ஆகுது, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு வந்து நிக்குது. புரியுதுங்களா? இப்போ திரும்பவும் இந்த இடத்துல நம்ம டைமை இன்புட் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் யோசிப்போம். ஆப்வியஸ்லி இல்லை எல்லாருமே. பட் நம்ம என்ன சொல்லணும், நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, இங்க நம்ம ட்ரேடிங்கோட கரியரை நம்ம யோசிக்கணும். நம்ம ட்ரேடிங்கோட கரியர் ஒண்ணு எவ்வளவு நாள் இருக்கு? இதுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதுல்ல. ட்ரேடிங்கோட கரியருக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஒழுங்கா டிசிப்ளினா பண்ண மட்டும் போதும். பர்ஃபெக்ட்டுங்களா? அகைன் நம்மளுடைய நாலேஜ் என்ன ஆகும், உங்களுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அப்போ நமக்கு வந்து இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல டீப் லேர்ன் பண்றதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரியும். ஏன் இதை டீப் லேர்ன் பண்ணணும், அவ்வளவுதான். இதுதான் மைண்ட் ஓப்பன் ஆகும். எனக்கும் சில வருஷங்களுக்கு முன்னாடி மார்க்கெட் இருக்க தெரிஞ்சாலும் நான் திரும்ப ரீஓபன் படிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கி இருந்தேன். ஏன்னா டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த நேரத்தில் ட்ரேடிங்லாம் ஸ்டாப் ஆயிடும் அப்படின்லாம் இருந்தது. பட் ஆனா இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது, இது ஒன்ஸ் இன் எ வைல் நான் வந்து பர்ஃபெக்டா எங்க சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல பர்ஃபெக்டா படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஒரு 2 months 3 months நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இதோட பெனிஃபிட் என்னவா இருக்கு, என்னோட என்டையர் ட்ரேடிங் கரியருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கப்புறம் உங்களை யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கும் நீங்க டீச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள்க்கு நீங்க யார் உங்களுக்கு அப்புறமா சக்சஸரா நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ரைட் பாத் அங்கன்னு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த வியூவில் பார்க்கும்போது தான் நாங்கள் வந்து அதிகமான நேரம் வந்து நான் மார்க்கெட் ப்ரொஃபைல் கற்றுக்கிறதுக்கு செலவிட்டேன். புரியுதுங்களா? அதுக்கப்புறமா ஹேமாவும் இன்ட்ரெஸ்டடாக லேர்ன் பண்ணாங்க. அப்புறம் அவங்களும் மாஸ்டர் பண்ணாங்க மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ இதுதான் இந்த ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன். ஓகேங்களா? ஹாய் அஜித், ஹாய் அசான் அலி, குட் ஈவினிங் ஸ்ரீலதா மேடம். ஹாய் சார். ஹாய் ஜெகதீஷ். ஹாய் சார். ஹலோ சார். ஓகே ஜெகதீஷ், அப்படியே கான்டெக்ட் பார்த்துட்டே இருக்கோம். பண்றீங்களா கான்டெஸ்ட்? சார் பண்ணுங்க சார். நான் செல்போன்ல தான் சார். செல்போன்ல இருக்கீங்களா? ஓகே சரி. ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாக் சொல்லுங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்தாச்சு.
சார் அல்ட்ராடெக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குல உள்ள நியூஸ் ஏதோ பார்த்தேன். சார். ஆமா சார். அல்ட்ராடெக் ஆல்ரெடி நல்லா அக்குமுலேஷன்ல இருந்தும் போயிட்டு மணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிமெண்ட் செக்டர் எல்லாமே போன வாரம் நல்லா இருந்திருக்கு. இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து ஐ திங்க் கொஞ்சம் இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் வரா மாதிரி இருக்கு. இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் வர மாட்டாங்க, அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஜெகதீஷ், இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் அங்கேயே பண்றாங்க. பார்ப்போம். இந்த 27th ப்ரொஃபைல வந்து நீங்க பேஸா வச்சுக்கோங்க ஜெகதீஷ். பேஸா வச்சுட்டு உங்க கான்டெக்ட் நீங்க பண்ணுங்க சார். ஓகேவா? கிளியராகவே இருக்கு. ஸோ ரொம்ப மெனக்கட வேணாம், கிளியராகவே இருக்கு. ஸோ இந்த ப்ரொஃபைல் முடிக்காம வர முடியாது. கரெக்டாக டெலிவரியும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே போகிறதுக்கு ப்ராப்பர் பி ப்ரொஃபைல் கொண்டு வந்து அபோவ் பேலன்ஸில் பர்ஃபெக்டாக என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை விட நல்ல செட்டப் நமக்கு கிடைக்காது. கரெக்டாக கிடச்சிருக்கு. ஓகே, ஆனால் இங்கே பேலன்ஸ் பண்ணுறாங்க. மேபி தே ஆர் வெயிட்டிங் சம் அதர், ஏதாவது ஃபேர் ப்ரைஸ் வெயிட் பண்ணுறாங்களா தெரியல, ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது. திரும்ப கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சார். கீழே இருக்காது, கீழே வர்றதுக்கு எப்படி வாய்ப்பு? ஏன்னா அவங்க ஸ்விங் ஹையை கிளியரா கட் பண்ணிட்டு ஸ்டேபிள் பண்ணிட்டு ஒரு ரேலியை முடிச்சிட்டாங்க. ஒரு பேலன்ஸ் போட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? நல்லா பாருங்க. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு பேலன்ஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க, நான் ஜூம் பண்றேன். ஸ்விங் ஹைக்கு அப்புறம் அவங்க ஃபெசிலிட்டேஷன் பாருங்க. 27th ஓட ஃபெசிலிட்டேஷன் ஆல்ரெடி ரிஜெக்ஷன் ஆகி ரெக்கவரி நடந்துருச்சு. ரெக்கவரி முடிச்சிட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம ப்ராப்பர் அபவ் பிரேக் அவுட் ஆக வேணும். ஓகே, அபவ் பிரேக் அவுட் பண்ணனும். ஓகே சார், வெயிட் பண்ணுவோம். சோ ஆல்ரெடி இன்வெஸ்ட்ல இருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிட்டு இருங்க. இந்த லெவல் கீழே வரும்போது வந்துட்டு அப்புறம் வாங்கிக்கலாம். கிளியரா இருக்கு பாருங்க. நீங்க ப்ரொஃபைல் மட்டும் பார்க்க கூடாது, ஃபெசிலிட்டேஷனையும் பார்க்கணும். இந்த ஃபெசிலிட்டேஷன் என்ன பண்ணிருக்காங்க அந்த டே, அங்கேயே என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு அந்த ரிஜெக்ஷன்ல இருந்து திரும்பவும் என்ன பண்ணிருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போயிட்டு ப்ராப்பர் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, ப்ராப்பர் பிபிஓசி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு இங்க நமக்கு மேல அபோவ் அக்செப்டன்ஸ் கிடைச்சிச்சுன்னா மார்க்கெட் ரேலி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே சார். சார் கிராம்ப்டன் ராஜ்குமார் ஆதித்யன், குட் ஈவினிங். ரூபன் ராஜ் சார், குட் ஈவினிங். சூப்பரா இருக்கு கிராம்ப்டன். அது கட் பண்ணி கீழே கொடுத்தானா டவுன் என்ட்ரிக்கே பார்க்கலாம் சார். பார்ப்போம். ப்ராப்பர் ஒன் டைம் ஃப்ரேம் தான். ஓகே, ப்ராப்பர் ஒன் டைம் ஃப்ரேம் தான். ஓகே, கிளியரா இருக்கா கான்டெக்ஸ்ட்? ஸோ கரெக்டாக ஸ்விங் முடிச்சிருச்சு. இந்த ஸ்விங் அழகா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸ்விங் முடிச்சு ஸ்விங் முடிச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணக்கூடாது, கீழே போகக்கூடாது. போயிடுச்சுன்னா தென் அகைன் வில் கெட் another 20 பாயிண்ட்ஸ் கீழே போகும். ஸோ கிளியரா இருக்கு, கான்டெக்ஸ்ட் கிளியரா இருக்கு பாருங்க, கிளியரா இருக்கு. ப்ரீவியஸ் டே இங்க சிங்கிள் பிரிண்ட்டும் இருக்கு.
என்ன சிங்கிள் பிரிண்ட் ஹைலைட் ஆகல? ஹைலைட் ஆகல சார், செல்லிங் சிங்கிள் பிரிண்ட். ஓகே, மேபி நான் செட்டிங்ஸ் பண்ணிருக்க மாட்டேன், வேண்டான்னு வச்சிருக்கேன். ஓகே ஓகே, அடுத்த ஸ்டாக் சொல்லுங்க. ஸோ அப்போ ஃபெசிலிட்டி நம்ம வந்து கரண்ட் டே டாடா மோட்டார்ஸ். ஓகே, ஸோ கரண்ட் டேவோட ஓகே கரண்ட் டேவோட ஃபெசிலிட்டேஷன் கிளியராக பார்க்கணும். ஃபெசிலிட்டேஷன் என்ன பண்ணுங்க, கரெக்டாக ப்ரீவியஸ் டே லெவலில் இறக்கி விட்ருக்காங்க சிங்கிள் பிரிண்ட் வச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ். ஆனால் இறக்குனதுக்கு அப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணணும், நமக்கு ஃப்ளோ இப்படி அழகாக இருக்கணும், ஒன் டைம் ஃப்ரேம் இப்படி இருக்கணும். அதுதான் என்னது, கான்ஃபிடன்ஸ் செல்லிங். இப்போ எனக்கு இங்கே கான்ஃபிடன்ஸ் செல்லிங் இல்லை, தயங்கி தயங்கி செல்லான மாதிரி இருக்கு, புரியுதுங்களா? அட் த சேம் டைம் ப்ரீவியஸோடைய டிமாண்ட் ஜோனும் இங்கே வந்துருச்சு, டெய்ல் வந்துருச்சு, அந்த டெய்ல் டிமாண்டும் இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ண டேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த இடத்துல அவங்க தயங்கி தயங்கி வந்த செல்லிங்க இந்த இடத்துல ஏதாவது இடத்துல செல்லிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே ஒரு பையிங் டெய்ல் வச்சுட்டு அப்படியே போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஆனால் கான்ஃபிடென்ஸாக இல்லை. ஓகே சார், அந்த ஆக்சுவலாக அந்த கீழே சப்போஸ் அதை வந்தாலும் திரும்ப இருக்காவும் அந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஆமாம், அதுதான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல செல்லிங்கை முடிச்சுட்டு வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, திரும்ப ஒரு பேலன்ஸ் பண்ணுவாங்க, பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவாங்க. ஏன்னா இந்த இடத்துல இந்த வெயிட்டேஜ் இருக்குல்ல, இந்த லோவோட வெயிட்டேஜ் எதுக்காக இங்கேருந்து இறக்கி விட்டான், இங்கேருந்து திருப்பி விடாம, அப்போ ஏதோ ஃபேர் ப்ரைஸ்க்காக தான் இறக்கி விட்ருக்கு. அப்போ ஃபேர் ப்ரைஸ் எங்கே ஃபீல் பண்ணுறான், இந்த இடத்துல தான் ஃபேர் ப்ரைஸாக ஃபீல் பண்ணுறான். அப்போ அந்த இடத்துல அங்கே ஸ்டாப் பண்ணி கொண்டு போகணும். ஏன்னா இதுக்கப்புறம் விட்டால் அவனுக்கே தெரியும், சல்லுன்னு கீழே போயிடும். ஓகேங்களா, நல்ல ஸ்டாக்கு கிராம்ப்டன்லாம் விட மாட்டாங்க. ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து அவங்க இது எடுத்திருப்பாங்க, ஃபேர் கேட்குறாங்க, புரியுங்களா? இப்போ இந்த லோலேருந்து இந்த ஹைக்கு வந்ததுக்கு கரெக்டாக அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 50% ஃபேர் ப்ரைஸ் கேட்பாங்க இன்வெஸ்டர்ஸ். ஸோ அந்த ஃபேர் ப்ரைஸ் கிடைச்சோன்னு திரும்பவும் அவங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் நம்ம மார்க்கெட் ட்ரேட் பார்த்துட்டே இருக்கணும். அவங்க அந்த ஃபேர் ப்ரைஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா, யூட்டிலைஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், ப்ராப்பராக ஒரு கன்வர்ஷன் கிடைக்கும், ப்ராப்பராக இந்த இடத்துல ஒரு கன்வர்ஷன் கிடைக்கும், ஒரு செட்டப் உங்களுக்கு கிடைக்கும். அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணோம், இந்த இடத்துல எஸ்எல் வச்சுட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். இதுதான் ரூபன், இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடருக்கு உண்டான பெனிஃபிட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம பண்ண முடியாது. ஓகேவா? டாடா மோட்டார்ஸ். ஓகே சார். சொல்லுங்க ராஜ்குமார், டாடா மோட்டார்ஸ். சார் இப்போ என்னன்னா இங்க 2-வே கம்யூனிகேஷன் நம்ம முதல்ல அக்ரி பண்ணிட்டோம். என்னன்னா நீங்களும் கான்டெக்ட் சொல்லணும், நானும் கான்டெக்ட் சொல்றேன். அப்பதான் நீங்களும் கொஞ்சம் நீங்க ஒரு லெவல் அப் மேல போக முடியும். டாடா மோட்டார் வந்து என்னோட வியூ வந்து மேல போகும், இன்னும் ஒரு 80 பாயிண்ட் மேல போகும்ன்ற என்னோட ஐடியாஸ் இந்த வீக்லியே. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ அப்போ உங்களுக்கு கான்டெக்ட் பிரகாரம் என்ன, இந்த இடத்துல ஒரு பையிங் பிரிண்ட் கிடைச்சிருக்கு, கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ஸோ இந்த பையிங் பிரிண்ட்டை பேஸ் பண்ணி அழகாக அதோட கண்டினியூட்டி உங்களுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு போயிட்டு இதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தர் உங்களுக்கு அபோவ்ல அக்செப்டன்ஸ் வேணும், நீங்க வெயிட் பண்றீங்க, கரெக்ட்டுங்களா? ஆனா இதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஆனா அவன் திரும்பவும் இங்க பேலன்ஸ் பண்ணிட்டு போறேன்னு சொல்றானே, கவனிச்சிங்களா? வந்து திரும்ப வாங்கிக்கலாம், ஆமா திரும்ப வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போன்னு சொல்றானே. புரியுதுங்களா கான்டெக்ஸ்ட் கிளியரா உங்களுக்கு? இங்க பாருங்க, அவன் ஃபினிஷ் பண்ணிருக்கான், பையிங்க ஃபினிஷ் பண்ணிருக்கான். ஒரு சின்ன குவான்டிட்டி வாங்காம விட்டேன், டிவிஆர்ல போய் வாங்கிட்டேன் டாடா மோட்டர்ஸ்ல, அதனால பேலன்ஸ் ஆகாம இருக்கு. வந்த பார்த்தா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சிட்டு கேஷ்ல பண்றது தனி இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆமா சார், ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சொன்ன பேச்சு கேட்கும், கை கடக்கமான பொம்மை. ஆமா ஆமா. ஓகே, சூப்பர், நல்ல ஸ்டாக். ஓகே, வேற ஸ்ரீலதா மேடம் என்ன கேட்டிருக்காங்க? இண்டஸ்இண்ட் பேங்க். எனக்கு மேலே கேட்டாங்க இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க் அப்ப நீங்க சொல்லணும்ல. இல்ல சார், அடையில கொஞ்சம் ஒரு டீ குடிச்சிட்டேன். பாத்தீங்களா? மேம் நம்பி தான் நான் போனேன்.
இந்த சொல்லுங்க ஸ்ரீலதா மேடம், நீங்க சொல்லணும் முதல்ல கான்டெக்ட், அப்புறம் தான் நாங்க சொல்லுவோம். இருக்காங்களா? சொல்லுங்க மேடம். ஆக்சுவலா பேசிக் தான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ. பரவாயில்ல மேடம், எனக்கு உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சதை தெரியல. சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, என்ன ஆகுது? யாரும் எக்ஸ்பர்ட் கிடையாது, நாங்களும் டே பை டே கத்துட்டு இருக்கோங்க தான். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. நீங்க 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 என்ன உங்க வியூ நீங்க சொல்லுங்க. சரி, எப்பயுமே நம்ம வியூவை சொல்லணுங்க. அப்பதான் அதுல இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் நம்ம புரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ உங்க வியூ என்னவா இருக்கு இப்போ இந்த செட்ல சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலா ஜூம் பண்ணி காட்டுங்க கொஞ்சம். ஓகே ஃபைன். கிளியரா இருக்குங்களா? ரீசெட். ஓகே, ஒரு ஓபன் வந்து வேல்யூ ஏரியாக்கு பிஓசிக்கு உள்ள ஓபன் ஆயிருக்கு. வாங்க. கரெக்ட், பெர்ஃபெக்ட். வாங்க. ஓகே, ஓபன் ஆகி இன்னும் ஜூம் பண்ணிட்டுங்களா? ஓகே. சோ வந்து இது வந்து ஓகே, வேல்வ் ஏரியால ஓபன் ஆகி மார்க்கெட் என்ன பேலன்ஸ் ஓபன் ஆகி இம்பேலன்ஸ்க்கு வந்துட்டான். பேலன்ஸ் பேலன்ஸ் ஓபன் ஆயிருக்கு. சோ ஓபன் தான் ஹையா இருந்திருக்கு. சோ ஓகே, ஓபன் ஈக்குவல் டு ஹையா இருந்திருக்கு. பேலன்ஸ்ல ஓபன் ஆயிட்டு ஓபன் ஈக்குவல் டு ஹை வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க மார்க்கெட்? அழகா ப்ரீவியஸ் டேயோட லோவை கீழே வச்சுட்டாங்க. ஏன்? இந்த இடத்துல வந்து நமக்கு செல்லிங் டெய்ல் இல்ல. அப்ப இங்க என்ன இருக்கு? புவர் லோ இருக்கு. அப்ப நமக்கு என்ன கம்ப்ளீட் ஆகல? செல்லிங் வந்து கம்ப்ளீட் ஆக, ஐ மீன் பையிங் டைல் இல்ல, புவர் லோவா இருக்கு. அப்போ நமக்கு இங்க என்ன கம்ப்ளீட் ஆகல? செல்லிங் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகவில்லை. ஸோ செல்லிங் கம்ப்ளீட் ஆகல. இப்போ அதுக்கு உண்டான ஒர்க் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஆனா என்ன பண்ணிருக்காங்க இந்த இடத்துல? உடனேலாம் மார்க்கெட் இந்த கீழே இப்படி இந்த லைன் இப்படி கட் பண்ண உடனே இப்படி கூட ஒன் டைம் ஃப்ரேம் கொடுக்கல கண்டினியூஸ்டா. ஸோ ஒன் டைம் ஃப்ரேம்னா என்ன வரணும் நமக்கு? இந்த இடத்துல வந்து இது ஹைனா லோயர் ஹை, லோயர் ஹை, லோயர் ஹைன்னு பார் பை பார் வரணும். ஆனா என்ன பண்ணிருக்காங்க? ஆல்மோஸ்ட் 2 3 4 5 6 7 ஆல்மோஸ்ட் 6 பீரியட் என்ன பண்ணிருக்காங்க? பேலன்ஸ் தான் பண்ணிருக்காங்க. கரெக்டுங்களா? அந்த பேலன்ஸ்க்கு அப்புறமா தான் அவங்க பொறுமையா கீழே கொண்டு போயிட்டு ஒரு சிங்கிள் பிரிண்ட்டை வச்சுட்டு கீழே வச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல செல்லிங்கை முடிச்சிட்டாங்களா? இந்த செல்லிங் டைலிங்க வச்சுட்டாங்க. செல்லிங்கை முடிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? திரும்பவும் இந்த பேலன்ஸ்க்கு வருவாங்க. ஏன்னா பிஓசி மூவ் ஆகல. ஸோ இந்த பேலன்ஸ்க்கு வந்துட்டு ஃபர்தர் டிசிஷன் எடுப்பாங்க. கரெக்டுங்களா? ஓகே. இப்போ இது இந்த பர்டிகுலர் டேவை பார்க்கும்போது கிடைச்ச விஷயம். ஓகேங்களா? இப்போ இந்த 3 டேவோட மல்டி டே லோக்கும் கீழே வந்திருக்கு ப்ரொஃபைல். ஓகேங்களா? அந்த சேம் டைம் எதுக்கு அவ்வளோ நேரம் காலையில இருந்து கீழே வராம அவசரமா ஈவினிங் டைம்ல வந்து இங்க கீழே வந்து இங்க நிறுத்தினா? அப்போ அவங்க இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆக போறாங்களா அப்படின்ற அந்த கேள்வியே நமக்கு வருது. சரிங்களா மேடம்? இது லேட் ஸ்பைக் தானே? இந்த செல்லிங் டெய்ல் வந்து லேட் ஸ்பைக் தான் நமக்கு. எதுக்காக லேட் ஸ்பைக்ல வந்து அவங்க இந்த இடத்துல இந்த செல்லிங் பிரிண்ட்ல வந்து டிமாண்டை டெஸ்ட் பண்றாங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் டர்ன் ஆக போதா? அப்போ இது வந்து செல்லருக்கான ட்ராப்பா? புரியுதுங்களா? இது என்னவா இருக்கலாம்? செல்லருக்கான ட்ராப்பா இருக்கலாம் இந்த இடம், இந்த லேட் ஸ்பைக்கு. அப்போ நாளைக்கு லேட் ஸ்பைக்கு ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். லேட் ஸ்பைக்கோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஃபர்தரா கண்டினியூ பண்ணணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டாக்.
ரிலையன்ஸ் வரும். ரிலையன்ஸ் ஸ்ரீலதா மேடம் இது நோட் பண்ணிட்டீங்களா என்ன நடந்ததுன்னு பாருங்க. மல்டி டே லோ கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணிட்டு உடனே அவங்க கீழே போகல. கடைசி நேரத்துல லேட் ஸ்பைக்ல போய் என்ன பண்றாங்க, அந்த டிமாண்டை போய் டச் பண்றாங்க. சரிங்களா? அப்போ இது என்னவா இருக்கலாம், செல்லருக்கான ட்ராப்பா இங்க இருக்கலாம். ஓகே. அப்போ நாளைக்கு லேட் ஸ்பைக்கோட ரூலை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிட்டு மார்க்கெட் ஃபர்தரா நமக்கு கிளியர் பண்ணிட்டு போகணும். இல்லைன்னா உங்களுக்கு டேர்ன் ஆகும். ஓகே. ரிலையன்ஸ் டாடா மோட்டார்ஸ் மாதிரி தான் இருக்கு ரிலையன்ஸ். இல்ல மல்டி டே ஹை பிரேக் அவுட்டு, அகைன் பி ப்ரொஃபைலு, அதுக்கு மேலே கன்ஃபர்மேஷனு. அப்போ ட்ரேட் ஃபெசிலிட்டேஸ் தான் ஒரே வேலை. ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் தான் பார்க்கணும். ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே. மார்க்கெட் வந்து கொஞ்சம் பயந்து மேலே ஏறுது கணேசன் சார், கரெக்டுங்களா? ஓகே. அப்புறம் பயம் தெளிட்டோம். வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? கிளியரா இருக்கு கான்டெக்ஸ்ட். ஹை போயிட்டானே. ஸோ இன்வென்ட்ரியும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு, கரெக்டுங்களா? இன்வென்ட்ரி நமக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ கான்ஃபிடன்ஸ் பார்க்கும்போது நேற்றை விட நேற்று பேலன்ஸ்ல இருந்து உங்களுக்கு அபவ்ல போயிட்டு ஸ்லோ பண்றாங்க. ஸோ அகைன் ஒன் மோர் பேலன்ஸ். அதுக்கப்புறம் இந்த போர் ஹை இருக்கு. போர் ஹையும் கிளியர் பண்ணணும். போர் ஹையை கிளியர் பண்ணணும். ஓகே. அப்போ நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது மார்க்கெட்டு, இந்த வேல்யூ ஏரியாக்கு கீழே அவன் டிராவல் பண்ணக்கூடாது, கரெக்டுங்களா? வேல்யூ ஏரியா ஃபர்ஸ்ட் ஃபைவ், இந்த வேல்யூ ஏரியா கீழே டிராவல் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பிபிஓசி கீழே டிராவல் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். வந்ததுன்னா அப்போ என்னவா இருக்கும், இன்வென்ட்ரியா வர சான்ஸ் இருக்கு. இன்வென்ட்ரி வந்துட்டு திரும்ப போகலாம். ஏன்னா ஹை ப்ரைஸ்ல இருக்குல்ல. ஸோ கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஓகே. கிராவிட்டா ஓகே. கிளியருங்களா கணேசன் சார்? கிளியர். இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஸ்டாக் வந்து நீங்க இன்வெஸ்டிங்கா இருக்கிறதுனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இடத்துல இன்னொரு டாபிக்கை கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல இன்னொரு டாபிக் வந்து ஸ்டாக்ஸ்ன்னு போட்டு கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தட் நீங்க அங்க வந்து உங்க சார்ட்டை வந்து ஷேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், கன்ஃபியூஷன் இல்லாம. சரிங்களா? இந்த இடத்துல இன்னொரு டாபிக் வந்து ஸ்டாக்ஸ்ன்னு போட்டுறேன். ஸோ தட் இந்த மாதிரி நீங்க இன்வெஸ்டிங் ரிலேட்டடா இருக்க ஸ்டாக்ஸ் வந்து நீங்க அங்க பேஸ் பண்ணிட்டு நீங்க ஃபாலோ வச்சுக்கலாம். ஸோ அதர் மெம்பர்ஸும் வியூ தருவாங்க, நாங்களும் அப்டேட் கொடுக்குறோம். ஓகே. கிராவிட்டா யார் கேட்டது? ராஜ்குமாரா? நானே தான். சொல்லுங்க சார். ஆக்சுவலா கிராவிட்டா வந்து எங்கிட்ட இப்போ ஹோல்டு எதுவுமே இல்லை. அரௌண்ட் ஒரு 410 பக்கமா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அரௌண்ட் ஒரு 800 பக்கமா கொடுத்துட்டேன் இறங்குன்ட்டு. ஆனால் அது நான் எதிர்பார்த்துக்கு மேலே போயிடுச்சு. திரும்ப கீழே வருமாங்கிற ஒரு டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் எப்போங்கிறது தெரியல. கீப் ஆன் வாட்சிங். ஏன்னா அது ஹையஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு. ஃபண்டமெண்டல் விட ஹையஸ்டா போயிடுச்சு. ஓவர் வேல்யூடா இருக்குது. ஏன்னா இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. பாப்போம். ஃபினான்சியல் செக்டர் சார். ஸோ மல்டி டே லோ இருக்கு. மேபி அவங்க இது வரைக்கும் இருக்கு, ஓப்பன் ஈக்குவல் டு லோ வரைக்கும் அவங்களுக்கு சான்சஸ் இருக்குல்ல. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு திரும்ப இங்கே ஆர்டர் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா இவங்க தான் இங்கே பல்க் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல.
இந்த பல்க் ஆர்டர் கொடுத்ததை இங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல செல் பண்ணிட்டே வந்திருக்காங்க. சரிங்களா? அப்ப என்ன இருக்கு, உங்களுக்கு சப்ளை இருக்கு. அப்போ ஆமா, இங்க டிமாண்ட் இருக்கு. அப்போ இங்க வந்து வாங்குனவங்களுக்கு இது என்னது, பிரீமியம் ரேட்டு. பிரீமியம் ரேட்ல செல் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல டிஸ்கவுண்ட்டுக்கு வருவாங்க. ஆமா, டிஸ்கவுண்ட்டுக்கு வருவாங்க. பார்ப்போம். அப்போ டிஸ்கவுண்ட்ல வந்துட்டு போகலன்னா நம்ம அடுத்த ஃப்ளோ ஆரம்பிச்சிடணும். நம்ம ப்ரொஃபைல வந்து பார்த்துடணும். ப்ரொஃபைல் அடுத்த ஃப்ளோ என்ன, இந்த ஃப்ளோ ஆரம்பிக்கும். ஆமா, இந்த ஃப்ளோ ஆரம்பிக்கும். கிளியருங்களா? ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கக்கூடிய அழகான விஷயமே இதாங்க. அழகா நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டியா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏன்னா இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். இது இப்போ டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது என்னது, உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தானே. ஹலோ சண்முகம் சார், குட் ஈவினிங். ஸோ யாராவது குரூப்ல ஜாயின் பண்ணலை அப்படின்னா, இப்போ டெலகிராமோடைய இன்வைட் வந்து நான் சேட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இங்க என்ன பார்க்கறோம்னா, நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல இருந்து மாறிட்டோம். கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லல, ஜெனரலா சொல்றேன். ஓகேங்களா? பிரைஸ் ஆக்ஷன்ல இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம இந்த இடத்துல ஆக்ஷன் ப்ராசஸ்க்கு மாறிட்டோம். அப்போ இந்த ஆக்ஷன் ப்ராசஸ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் வேணும். அந்த மெத்தட் தான் நமக்கு என்னது, டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இந்த பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடுக்கு நமக்கு என்ன யூஸ் பண்றோம், பெல் கர்வ் யூஸ் பண்றோம். இந்த பெல் கர்வ் யூஸ் பண்றோம். அப்போ இந்த பெல் கர்வ் மூலமா நமக்கு என்ன கிடைக்குது, இந்த இடத்துல ஒரு ஆவரேஜ் பிரைஸ் எங்க, மோர் பார்ட்டிசிபென்ட்ஸ் எங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் எல்லாம் நமக்கு கிடைக்குது. அதுதான் என்னது, நமக்கு இங்க டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட்டா நமக்கு இங்க வருது. புரியுதுங்களா? அப்போ இது என்னதுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸ் தான். கரெக்ட்டுங்களா? ஸோ எந்த டைம்க்கு எந்த பிரைஸ்ல மோர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்கன்றது நம்ம என்ன பண்றோம், ஸ்டாட்ஸ் எடுக்கிறோம். டிபிஓவா ஸ்டாட்ஸ் எடுத்துட்டு அங்க இருந்து இந்த ஆக்ஷன் ப்ராசஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நமக்கு இங்க என்ன கிடைக்குது, மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிளாரிட்டியா கிடைக்குது. ஓகேங்களா? அப்ப இந்த ஃப்ளோவை நம்ம என்ன பண்ணணும், மைண்ட்ல திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம். இல்லைன்னா நம்ம என்ன டைவர்ட் ஆயிடும். இந்த 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 லெவல் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது, நெக்ஸ்ட் மார்க்கெட் கீழே போகுதுன்னா யாரை தேடி போகுது, பையர்ஸ் எங்க இருப்பாங்க, இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல பையர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் இந்த சிங்கிள் பிரிண்ட்ல பையர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல பையர்ஸ் இருப்பாங்க. அப்போ இதுல யார் ஸ்ட்ராங்கான பையர், ஸ்ட்ராங்கான பையரை பார்த்தோன்னா மார்க்கெட் என்ன பண்ணும், திரும்ப ஸ்ட்ராங்கான செல்லர் பார்க்க போயிடும். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுது, மார்க்கெட்ல அந்த ஆக்ஷன் ப்ராசஸ்ல நமக்கு என்ன, யார் ஸ்ட்ராங்கான செல்லர், யார் ஸ்ட்ராங்கான பையர்ன்றதை அது ஃபைன் பண்ணுது. ஹாய் சுகுமார். ஓகே, நெக்ஸ்ட் ஜெகதீஷ். ஓகே, பேங்க் நிஃப்டியா, பேங்க் நிஃப்டி என்னங்க சொல்றது, சார் அப்படியே வோல்டா சார். வோல்டாஸா? எஸ் சார். வெயில் காலம் முடிஞ்சிச்சு. வெயில் காலம் முடிஞ்சிச்சு வோல்டாஸ்க்கு. இதுக்கப்புறமா ஓகே, யார் பேங்க் நிஃப்டி கேட்டது, யார், முகிலனா? முகிலன். சொல்லுங்க முகிலன், கான்டெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க குருநாத். சண்முகம் சார் சொல்லுங்க. முகிலன் நீங்க கான்டெக்ஸ்ட் சொல்லுங்க, அவர் சொல்லட்டும். சார் இன்வென்டரி அட்ஜஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு சார். ஓகே, இன்வென்டரி அட்ஜஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுக்கு எனக்கு ரீசன் சொல்லுங்க. எப்படி அது இன்வென்டரி அட்ஜஸ்ட்மென்ட் சொல்றீங்க?
ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஆல் டைம் ஹை அதனால சொல்றீங்களா? சிங்கிள் பிரிண்ட் ஆல் டைம் ஹை, சிங்கிள் பிரிண்ட் அன்னைக்கு டேவும் லாஸ்ட்ல கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட். ஸோ இங்க நமக்கு என்ன ஸ்விங் ஹைல வந்து பி ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. ஆனா பி ப்ரொஃபைலுக்கு கீழே என்ன இருக்கு, பேலன்ஸோட அவுட்புட்டை கொண்டு போய் இந்த சிங்கிள் பிரிண்ட்ல நிறுத்திருக்கான். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அப்போ நம்மள பாருங்க எவ்வளவு ட்ராப்ல வச்சிருக்கான் பாருங்க. கீழேயும் கரெக்டா டிமாண்ட்ல போய் நிறுத்திட்டு கீழேயும் பொசிஷன் எடுக்க விடாம இந்த பேலன்ஸ் விட்டு இறக்கி விட்டுட்டு மேலேயும் பொசிஷன் எடுக்க விடாம நிறுத்திருக்கான்ல. அது வெள்ளிக்கிழமை அதுமா. ஓகே, ஸோ கிளியரா இருக்குங்க உங்க வியூ. ஸோ நீங்க இன்வென்ட்ரியா நினைக்கிறீங்கன்னா அப்ப இங்க இருந்து என்ன மார்க்கெட் இப்ப திரும்பணும். சரிங்களா மகிழன்? இந்த சிங்கிள் பிரிண்ட் என்ன இருக்கணும் உங்களுக்கு சப்போர்ட்டா இப்போ கொடுத்து இங்க இருந்து அனுப்பி விடணும். அப்படி அனுப்ப முடியலன்னா திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த இடத்துக்கு வந்துடும். இங்க இருந்தானே மேல போச்சு, திரும்ப இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்க இருந்து இன்வென்ட்ரி முடிச்சுட்டு மேல போகணும். அப்படியே முடியலன்னா திரும்ப பழைய லெவலுக்கே கொண்டு வந்துருவாங்க. ரவுண்ட் நம்பர் 50,000. கரெக்டுங்களா மகிழன்? அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃப்ளோ கரெக்டா ஃபெசிலிட்டேஷன் பார்த்துட்டே இருக்கணும். நாளைக்கு எங்க ரிஜெக்ஷன் அடிச்சுட்டு வரான்னு பார்த்துட்டா நம்ம என்ன பண்ண ஃப்ளோவை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். கடன்னு வருவான் 500-600 பாயிண்ட்ஸ் உள்ள. இல்லைன்னா மேலே பேலன்ஸ் பண்ணுவான். ஏன் மேலே உடனே போக முடியாது, ஏன்னா அங்கே ரிஜெக்ஷன் ஆகி தான் வந்திருக்கு முந்தானத்து. ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு டெஃபினட்டாக நமக்கு என்ன வேணும், கொஞ்சம் எனர்ஜி வேணும். ஸோ ஆல் டைம் ஹைன்றத கான்ஃபிடன்ஸாக இருக்காங்கன்னு தெரியல. மேபி பேங்க் இப்படி சொல்ல முடியாது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் கான்ஃபிடண்டாக இருந்தாங்கன்னா அவங்க கொண்டு போயிடுவாங்க. சரிங்களா மகிழன்? கிளியருங்களா? டவுட் இருக்குங்களா? ஓகே, மியூட்ல இருக்காரு முகில. ஓகே சார், இந்த இன்வென்டரி அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னன்னு கொஞ்சம் தியரியா சொல்ல முடியுமா சார்? சிம்பிள்ங்க, ரொம்பலாம் கன்ஃபியூஸ். நோ சார் ஓகே, நோ சார் ஓகேவா, ஓகேவா நோவா? சரி, இன்வென்டரி அட்ஜஸ்ட்மென்ட் என்னன்னா உங்களுக்கு ஓகே தான் சொல்றாரா? சரி ஓகே ஓகே. ஸோ இன்வென்டரி அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னா சத்யா, இப்போ 100ல இருக்கு பிரைஸ், ஓகேங்களா? இங்க இருந்து ஒரு 200க்கு பிரைஸ் போயிடுச்சு, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல சென்டிமெண்டா இது வந்து டிமாண்ட் இருக்க பொருள் தான், ஓகேங்களா? சென்டிமெண்டா இது வந்து பொருள் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து டிமாண்ட் இருக்க ஸ்கிரிப்ட்னு வச்சுக்கோங்க. அப்போ டிமாண்ட்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா கீழே கொண்டு வர மாட்டாங்க. அந்த சேம் டைம்ல இந்த பிரைஸ் என்னன்னு ஃபீல் பண்றாங்க, காஸ்ட்லியா ஃபீல் பண்றாங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன பண்றாங்க, கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைச்சா போதும், அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகமான குவான்டிட்டியை உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஸோ சொல்ல போனா நம்ம ஆகஸ்ட் மாசம் நடக்கிற ஆடி தள்ளுபடி மாதிரியும் டிசம்பர் மாசம் நடக்கிற இயர் எண்ட் சேல் மாதிரி தான். டிமாண்ட் இருக்க பொருளுக்கு லைட்டா டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்ன ஆகும், கடகடன்னு காலியாயிடும். அப்ப அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து நமக்கு டிஸ்கவுண்டா எடுப்பாங்க. ஸோ எப்பயுமே ஒரு டே வந்து என்னன்னா உங்களுக்கு இப்போ இந்த ஹை இந்த லோ எடுத்துக்கோங்க, இதுல 50%க்கு மேல வந்து பிரீமியம் சொல்லுவோம், இது வந்து டிஸ்கவுண்ட்னு சொல்லுவோம், ஓகேங்களா? எப்பயுமே இந்த ஹை போயிட்டு பாருங்க, கரெக்டா இந்த 50% வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இது இப்போ இந்த பிரைஸை பார்த்தவங்களுக்கு இந்த பிரைஸ் என்ன சார், டிஸ்கவுண்ட் தானே உடனே இந்த இடத்துல. அப்ப இதுவே என்ன ஒரு இன்வென்ட்ரி தான், புரியுதுங்களா? இப்ப அதே மாதிரி இப்ப இந்த பிரைஸை பார்த்துட்டு இந்த பிரைஸை பார்த்தவங்களுக்கு இந்த பிரைஸ் என்னவா இருக்கும், ரீசனபிள் பிரைஸ். புரியுதுங்களா? அவ்வளவுதாங்க. இந்த புரிதலோட நம்ம லாவண்யா மேடம், இந்த புரிதலோட நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அதுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் டூல் நல்லா இருக்கு. இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ டீப் லேர்ன் பண்ணணும், ஓகேங்களா? பண்ணுங்க, கொஞ்சமா பண்ணுங்க. குருநாத் சண்முகம் சார் சொல்லுங்க சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் நினைக்கிறேன் லாஸ்ட் மீட்டிங்லேயே, ஒரு ஃப்ளோ ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் டேல மார்க்கெட் வந்து எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கு. ஸோ லேட்டஸ்ட் டேல ஃபெசிலிட்டேஷன்லேருந்து உங்களுக்கு என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, என்னென்ன பேசிக்காக இப்படியே பாருங்க. ஒரு ப்ரொஃபைலில்
நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் பொறுத்தவரைக்கும் என்னென்னலாம் முக்கியமான காம்போனன்ட்ஸ்? பிஓசி, வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, செல்லிங் டெயில், பையிங் டெயில். இது 5மே பர்ஃபெக்டா இருந்தா அது என்ன ப்ரொஃபைலுங்க? பேலன்ஸ் ப்ரொஃபைல். கரெக்ட்டுங்களா? பேலன்ஸ் ப்ரொஃபைல்னா என்ன பண்ணும்? மார்க்கெட் இங்க இருந்து மேல போனோனே யார் வருவா அந்த இடத்துல? ரெஸ்பான்சிவ் பையர் வந்து பிரைஸ் என்ன பண்ணுவாங்க? கீழே அனுப்பி விடுவாங்க. அதுவே இந்த பேலன்ஸ் கீழே போனோன்னு என்ன பண்ணுவாங்க? ரெஸ்பான்சிவ் பையர் இங்க வந்து என்ன பண்ணுவாங்க? மேலே ஏற்றி விடுவாங்க. இங்க வந்து ரெஸ்பான்சிவ் செல்லர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? கீழே இறக்கி விட்டுருவாங்க. இல்ல இங்க இருந்து மார்க்கெட் வந்து வேற லெவலுக்கு போகுது, முடிவு பண்ணிடுச்சு பிரைஸ் அப்படின்னும் போது இங்க யார் வருவா? இனிஷியேட்டிவ் பையர் வந்து என்ன பண்ணுவாங்க? பிரைஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவாங்க. இப்போ இந்த இடத்துல ரெஸ்பான்சிவ் பையரால் ஆக்ஷன் பண்ண முடியல, மோர் சப்ளை வருதுன்னும் போது என்ன ஆயிடுதுங்க? இங்க இனிஷியேட்டிவ் செல்லிங் என்ன பண்றாங்க? நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறாங்க. புரியுதுங்களா? பேலன்ஸ் ப்ரொஃபைல். அப்போ இந்த லேட்டஸ்ட் டே ஃபெசிலிட்டேஷன் பண்ணும்போது எதெல்லாம் இருக்கு இல்லைன்னு பாருங்க. இங்க செல்லிங் டெயில் இல்ல, இங்க பையிங் டெயில் இருக்கு, அப்புறம் பிஓசி நார்மல் பிஓசியா இருக்கு, வேல்யூ ஏரியா கொஞ்சம் வைடா இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. புரியலாம்? அப்போ மார்க்கெட் க்ளோஸ் எங்க வச்சிருக்கீங்க? பேலன்ஸுக்கு கீழே இங்க க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன வேணும்? இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு மேல மார்க்கெட் போகக்கூடாது, சிங்கிள் பிரிண்ட்டுக்கு மேல கீழே இருக்கணும் அப்படின்ற அந்த கான்டெக்ட் இங்கே கிரியேட் ஆகுது. அதுக்கு ப்ரீவியஸ் டே ப்ரொஃபைல் பார்க்கும்போது இது பி ப்ரொஃபைலா இருக்கு, மேலே இங்க ரிஜெக்ஷன் டெயில் கிடைச்சிட்டு அதுக்கு கீழே இன்னைக்கு மார்க்கெட்டு ரன் ஆயிருக்கு அப்படின்னு அது கிளாரிட்டி கிடைக்குது. புரியுதுங்களா? அப்புறம் அகைன் இந்த டேவோட ப்ரொஃபைல் பண்ணும்போது இந்த டேவோட சிங்கிள் பிரிண்ட் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே. ஸோ இந்த டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டேவோட இதில் தான் என்ன இருக்கு? இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பிரிண்ட் இருக்கு, அந்த சிங்கிள் பிரிண்ட்ல மார்க்கெட் நிற்குது. அப்போ ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்குது, இன்புட்ஸ் கிடைக்குது. இந்த இன்புட்ஸோட சேர்த்து நம்ம மார்க்கெட்டை பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது? நாளைக்கு நெக்ஸ்ட் டே உடைய ஃப்ளோக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. ஓகே, அந்த கான்ஃபிடன்ஸோட நெக்ஸ்ட் டே மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுது? பேலன்ஸ் ஓப்பன் ஆகுதா, இம்பேலன்ஸ் ஓப்பன் ஆகுதா, இல்ல அவுட் சைட் பேலன்ஸ் ஓப்பன் ஆகுதா, அவுட் சைட் ரேஞ்ச் ஓப்பன் ஆகுதா, இல்ல இன்சைட் ரேஞ்ச் ஓப்பன் ஆகுதா, அந்த பர்டிகுலர் அந்த 6 ஏரியா பொறுத்து என்ன பண்றோம்? நம்ம நெக்ஸ்ட் டே மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். இது வந்து ஒரு ஃப்ளோ. இந்த ஃப்ளோவை நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் என்ன பண்ணக்கூடாது? பால் மாறாம நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஃப்ளோவை ஒரு 2 மினிட்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணிட்டு ப்ரொஃபைல பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் என்ன கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். அவசரப்பட்டு நம்ம பண்ணும்போது நம்ம தப்பா பண்ண சான்ஸ் இருக்கு. கிளியருங்களா? தேங்க்யூ. சும்மா மைக் சரியா கேட்கல. கேட்குதுங்களா சார் இப்போ? கேட்க மாட்டேது சரியா, குறைந்து. டைப் பண்றேன் சார். சரி டைப் பண்ணிட்டு. பேங்க் நிஃப்டி வந்து இண்டெக்ஸ் மாதிரி இருக்கு சார். இதுல வால்யூம் இருக்காது. அப்ப சிங்கிள் பிரிண்ட் எப்படி வந்துருக்கு சார்? என்னங்க? பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் இல்ல சார். இது இண்டெக்ஸ் மாதிரி தெரியுது. அப்போ எதுவா இருந்தாலும் நமக்கு சிங்கிள் பிரிண்ட் வருங்க. பட் ஃபியூச்சர்ல வரல சார். ஃபியூச்சர்ல பாக்குறப்போ சிங்கிள் பிரிண்ட் வரல. சரி, இந்த ப்ரொஃபைல்ல வருது, இதை ஃபாலோ பண்ணிக்கோ. நீங்க அது மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க எந்த சார்ட் வச்சிருக்கீங்களோ அதுல இருக்கிறத ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. புரியுதுங்களா? ஸோ அதுதான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட்டோட ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? அங்க என்ன காமிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அங்க ஒர்க் ஆகும், இங்க என்ன காமிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இங்க ஒர்க் ஆகும். ஓகேங்களா சுகுமார்? புரியுதுங்களா? நமக்கு வந்து ஸ்ரீரங்கத்துல பார்த்தாலும் பெருமாள் தான், திருப்பதியில பார்த்தாலும் பெருமாள் தான். சரியா? அதே கதை தான். இப்போ இந்த ஸ்கிரிப்ட்ல வரக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட்டை பேஸ் பண்ணி இங்க ரூல் கரெக்டா ஒர்க் ஆகும். அந்த ப்ரொஃபைல்ல கிடைக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட் பேஸ் பண்ணி அந்த ப்ரொஃபைல் ஒர்க் ஆகும். ஓகே ஓகே சார். ஓகே, that's all for the day. Okay, any other points you have to discuss, I have to share, please share. அத சொல்லணும்னா சொல்லுங்க. சார், இந்த நிஃப்டி ஹை, பேங்க் நிஃப்டி ஹை எல்லாம் போயிருக்குல்ல, அதெல்லாம் வந்து கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இப்படியே தான் இருக்குமா? சார் ப்ரொஃபைல்ல நமக்கு கன்ஃபார்மா தெரியும் சார் கரெக்ஷன் வந்ததுன்னா. ரவி சார் தெரியும், பட்
இது வந்து இந்த ஆல் டைம் ஹை ஜெனரலா இது வந்து ஜெனரல் கொஸ்டின் ப்ரொஃபைல் இல்லாத ஒரு ஓ கொஸ்டின். இது நீங்க பாருங்களேன், அவங்க எவ்வளவு நாள் இந்த இடத்துல ஸ்டே பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் திரும்பவும் அவங்கள நம்பாம இருக்குன்னு சொல்றீங்களா, நம்பாதீன்றீங்களா? இங்க பாருங்க எவ்வளவு நாள் இங்க ஸ்டே பண்ணிருக்காங்க. அதனாலதான் எனக்கு டவுட் வந்து அதை கேக்குறேன். இவ்வளவு நாள் இங்க ஸ்டே பண்ணி முடிச்சிட்டாங்களா, அப்ப இங்க வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப அடுத்த லெவலுக்கு தானே போகணும். எஸ் சார். அப்ப திரும்ப வராங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த லெவலுக்கு கீழே தான் போவாங்க. ஓகே ஓகே புரியுதுங்களா? ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப நாள் இங்க ஸ்டே பண்ணிட்டாங்க. இந்த இடம் எஸ் சார். ஓகே இந்த இடம் வந்து ரொம்ப நாள் ஸ்டே பண்ணதால இங்க வந்து அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, ஃபுல் டிரான்சாக்ஷனும் மாறி மாறி கொடுத்து ஈக்குவல் ஆயிடுச்சு. ஓகே ரொம்ப நாள் அந்த இடத்துல தங்கி என்ன பண்ணிட்டாங்க, அங்க ஒரு சொசைட்டி கிரியேட் ஆயிடுச்சு. அங்க ஒரு சிவிலைசேஷன். இப்போ அந்த சிவிலைசேஷன் என்ன பண்ண முடியாது, அவ்வளவு சீக்கிரம் பிரேக் பண்ண முடியாது. அவ்வளவுதான். ஓகேங்களா? அங்கெல்லாம் பட்டாலாம் கொடுத்தாச்சு, இங்கெல்லாம் பட்டாலாம் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி வச்சாச்சு. அவ்வளவு பாருங்க, வர முடியல பாருங்க, அவ்வளவு நியூஸ் ஆலையும் வர முடியல. அதனாலதான் கேட்டேன். ஆமா, அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஆச்சு, நல்ல ஒரு கன்சல்டேஷன் நடந்துச்சு. இப்போ இங்க இருந்து மார்க்கெட் மேல போக முடியலன்னா இவனை தாண்டி கீழே கரெக்ஷனுக்கு வந்துருவான். அப்ப நடுவுல இந்த இடம் நமக்கு என்ன, அதுக்கு ஒரு டிமாண்டா இப்ப நிக்குது. அதனால அந்த டிமாண்டை உடைக்கிறதுக்கு இப்போதைக்கு நம்ம கவர்மெண்ட்டும் விட மாட்டாங்க, நம்ம இன்ஸ்டிடியூஷனும் விட மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா பாசிட்டிவா தானே இருக்கு. எல்லாம் பாசிட்டிவா இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம யாரு, அதே எஃப்ஐஎஸும் உள்ள வந்து கொடுக்க போறாங்க. எஃப்ஐஎஸ் ஆல்சோ வில்லிங். இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்க, ஜேபி மார்கன் வந்து எவ்ரி பீரியாடிக்கலா வந்து 3% உள்ள கொண்டு வந்துருவாங்க. வேற மார்க்கெட்ல இருந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்களோட ஓவரால் அசெட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய 10% உள்ள கொண்டு வராங்க. அவங்க பாண்ட்ஸ்ல தான் மேக்ஸிமம் கொண்டு வர போறாங்க. பட் அதோட ரிஃப்ளெக்ஷன் இங்க இருக்கும், பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷன். பாண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கும். அது ரிலேட்டடா கொஞ்சம் நமக்கு இங்க பாசிட்டிவா இருக்கும் ஒண்ணு. ஸோ இதெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அப்புறம் இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை, நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இவ்வளவு நாள் இந்த இடத்துல இருக்குன்னா அப்ப இவ்வளவு நாள் இந்த இடத்துல வந்து இன்ஃப்ளோ எல்லாம் எங்க சார் அவன் போட்டு வச்சிருப்பான்? இங்கதான் சார் போட்டு வச்சிருப்பான். அது கரெக்ட். இப்போ இவ்வளவு நாளா இந்த இடத்துல கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கும்? இந்த ஜனவரில இருந்து இங்க கொடுத்த 6 மாசம் இங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்களா எல்லாரும்? நம்ம மோஸ்ட்லி இந்தியா பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் அதிகம், கரெக்ட்டுங்களா? ஈவன் பிஎஃப் பணம் எல்லாமே இங்கதான் உட்காந்துருக்கு, இந்த இடத்துல தான் உட்காந்துருக்கு. நம்ம கொடுத்த அந்த பிஎஃப் பணத்துல இருந்து எல்லாமே எங்க உட்காந்துருக்கு, இந்த பாக்ஸ்குள்ள தான் உட்காந்துருக்கு. அப்போ இதை தாண்டி போக அவள் சீக்கிரம் இதை விட மாட்டாங்கல்ல. மேபி இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணலாம். இந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணி மேல போலாம். அப்படியான பார்த்தா உங்களுக்கு அவ்வளோலாம் இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வருதுன்னா ஏதாவது ஒரு மேஜர் ஈவெண்ட் இருக்கணும், குளோபலி மேஜர் ஈவெண்ட் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ எதுவும் மேஜர் ஈவெண்ட்ல எதுவும் இல்லை, எல்லாமே அது சின்ன ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துட்டே இருக்கு. அதனால தான் கேட்டேன் நான். இல்ல நீங்க இப்படி இது அந்த கொஸ்டின் மார்க் வரணும். அந்த கொஸ்டின் மார்க் வரும்போது இந்த இடத்துல உள்ள வந்த பணத்தெல்லாம் தான் இங்க போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா இன்ஸ்டிடியூஷனால என்ன பண்ண முடியாது, வந்த எஸ்ஐபிஸை வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. அவங்க இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் இங்க நடந்திருக்கு, ரொட்டேஷன் நடந்திருக்கு, பை அண்ட் செல் எல்லாமே ரொட்டேஷனா இங்க நடந்து அதுக்கப்புறமா தான் இங்க வந்து ஆல் டைம் வந்திருக்கு. ஓகேங்களா? மேபி உங்களுக்கு என்ன நடக்கலாம், இந்த இடத்துல புதுசா அவங்க என்ன பண்ணலாம், ஒரு ரொட்டேஷன் நடத்தலாம். கரெக்டுங்களா? இந்த இடத்துல ஒரு ரொட்டேஷன் நடத்திட்டு போகலாம். இவ்வளவுதான் கரெக்ஷன் வரும். மேக்ஸிமம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண கரெக்ஷன் 50,000. அதையும் தாண்டி ஃபேர் பிரைஸ்க்கு இன்னொரு 500 பாயிண்ட், எங்க 48,500, ஒரு 2,000 பாயிண்ட்ஸ். ஸோ இது இப்போதைக்கு நீங்க இதை ஹை இது லோ, இதுக்கு மேல உங்களுக்கு கிடைக்காது. 50 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ன்றீங்க சார்? ஆமா, 50க்கு அபோவ்ல ஒரு 2,000, பிலோல 2,000ல அவங்க கொண்டு வரலாம். ஓகேங்களா? இதுக்கு கீழே பெரிய கரெக்ஷன்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி யாராவது சொல்லுவாங்களா, 40,000க்கு வரும், 45க்கு அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. இந்த ரேஞ்சுக்குள்ள நடக்கும். அப்படியே மேஜர் ஈவெண்ட்ஸ் வந்தாலும், மேஜர் ஈவெண்ட்ஸ் எதுவும் இல்லைன்னா ஜஸ்ட் நார்மல் கரெக்ஷன் தான் நடக்கும். நார்மல் கரெக்ஷன், எக்ஸ்பைரி கரெக்ஷனுக்காக வராங்களா, ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் ஓடி வருது, அது மட்டும் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டுவாங்க. செல் பண்ணவங்க எல்லாரும், எங்களை மாதிரி பொசிஷன் ட்ரேட் பண்றவங்க எல்லாரையும் காலி பண்ணுப்பான். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹேவ் a nice day. Bye. Okay. Bye sir. Bye.